கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் ஜிஆர்டி பற்றி லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். அதில் நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கேட்குற ஒரே கேள்வி, இதை எப்படி நம்ம தடுக்கிறது? ஸோ ஜிஆர்டியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்ன அப்படின்னா டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ். நம்மளுடைய சாப்பாட்டில் சில மாற்றங்களை கொண்டு வருது. ஸோ என்னெல்லாம் நம்ம பண்ணணும்? ஃபர்ஸ்ட், நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால். ஸ்மோக் பண்ணுறவங்க, ஆல்கஹால் எடுக்கிறவங்க கண்டிப்பாக அதை ஸ்டாப் பண்ணியே தீரணும். செகண்ட், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், இந்த பெப்சி, கோக் இருக்கு, அந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். தேர்ட், காஃபி அண்ட் டீ வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ். ஸோ காஃபி, 5-6 காஃபி சாப்பிட்றவங்க, 5-6 டீ குடிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு கம்மி பண்ணணும். முடிஞ்சா இனிஷியல் ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டர். அடுத்த இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, ரொம்ப மசாலா, காரசாரமாக அதிகமாக சாப்பிட்றது கம்மி பண்ணணும். அடுத்தது, எண்ணெயில் பொரிச்ச ஐட்டம்ஸ், அந்த ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸை வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கம்மி பண்ணணும். சம்டைம்ஸ் சில ஸ்டடிஸ் சொல்கிறாங்க, ஈவன் ஃப்ரூட் ஜூஸஸ் குடித்தாலுமே வந்துட்டு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் வெறும் மெடிசன்ஸ் மட்டும் சாப்பிட்டா, மெடிசன் சாப்பிட்ற வரைக்கும் நம்மளுக்கு சிம்டம்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் மெடிசன் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த சிம்டம்ஸ் எல்லாமே திரும்பி வரும். ஸோ கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸுக்கு என்ன பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் ஆர் என்ன பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டிங்கன்னா, டயட்ரி மாடிஃபிகேஷன் ப்ளஸ் மெடிசின்ஸ். ஸோ இதுதான் லாங் டேர்ம் சொல்யூஷன்.